பெயர் வந்து கல். என்ன சுண்ணாம்பு பயன்படுத்தினால் அது வந்து பதப்படுத்தப்பட்ட நீராகிறது, பதநீர் ஆகிறது. ஏன்னா பொதுவா வந்து இந்த களையத்தில் அந்த பனை மரத்தில் வந்து அந்த கட்டி வரப்பட்ட அந்த களையத்துல வந்து சுண்ணாம்பு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் சட்டம் என்று சொல்கிறது. மதுவிலக்கு சட்டத்தின்படி கல்லினை நேரடியாக இறக்கக்கூடாது. மதுவிலக்கு சட்டத்தின்படி கல்லினை நேரடியாக பனை மரத்தில் இருந்து இறக்கக்கூடாது. ஏனென்றால் அது போதை தரக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதுனால. இப்ப இந்த கல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த களையத்துல வந்து களையன்றது ஒரு மண் சட்டி மாதிரி, ஒரு மண்பானை மாதிரி இருக்கும். அந்த அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்ணாம்பு வந்து அந்த கால்சியம் கார்பனேட் சொல்றோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு வந்து டைலூட்டா அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, டைரக்டா அந்த பனை மரத்துல இருந்து அந்த பதநீர், அந்த நீரானது கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆன உடனே இது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்கஹால் எல்லாமே வந்து டைலூட் ஆகி, என்ன ஆல்கஹால் எல்லாமே இந்த சுண்ணாம்பு கூட ரியாக்ட் ஆகி அந்த ஆல்கஹாலினுடைய அந்த கேரக்டர்லாம் அடிபட்டு இது என்ன ஆகும், ஒரு பதநீர், நமக்கு ஒரு சுவையான ஒரு பானமாக அது கிடைக்கும். ஸோ அந்த கல்லை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இதை அந்த சுண்ணாம்பு, அந்த ஆல்கஹால் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இதை சுண்ணாம்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஆல்கஹால் வந்து ஹசானஸ் விளைவிக்கக்கூடிய ஆல்கஹாலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்கஹால்ன்றது இப்போ நிறைய இடங்கள் இருக்குது, சரிங்களா. அதனுடைய குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதனுடைய பர்சன்டேஜ் வந்து. ஸோ அப்போ கல் அப்படின்றதுக்கு இங்க தடை இருக்குது. சுண்ணாம்பினை அதை பயன்படுத்த வேண்டும் கட்டாயமாக. களையத்தில் சுண்ணாம்பினை பயன்படுத்திதான் அந்த பதநீரை நாம் கீழே இறக்க வேண்டும், பனை மரத்திலிருந்து இறக்க வேண்டும். நேரடியாக சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் கல் இறக்கக்கூடாது அப்படின்றது